உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் இருக்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி விவரங்க சுரேஷ். வணக்கம். டாஸ்மாகில் ஊழல் நிலவுவதாக குற்றம் சாட்டி சென்னையை சேர்ந்த ஐடி ஊழியர் முரளிதரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மதுபான பாட்டில்களில் அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய விற்பனை விலையை விட கூடுதல் விலைக்கு கொடுக்க வேண்டாம் என எல்லா டாஸ்மாக் கடைகளிலும் அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் எனவும், கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் எனவும், இந்த மதுபானங்களை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்து சூப்பர் மார்க்கெட்கள் மற்றும் ரேஷன் கடைகள் மூலமாக விற்பனை செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது குறித்து அரசு ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்று விளக்கம் அளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது என்பது மாநில அரசுடைய கொள்கை முடிவு எனவும், இது தொடர்பாக உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது, அதே போல சூப்பர் மார்க்கெட்கள் மற்றும் ரேஷன் கடைகளில் மதுபானம் விற்க அனுமதி வழங்குவது போன்ற கோரிக்கையுடன் மனுதாரர் அளித்திருக்கக்கூடிய விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் டாஸ்மாக் கடைகளில் முறைகேடுகள் நடப்பதாக கூறப்படக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் அது சம்பந்தமாக விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை 8 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்டோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.